வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தோம்னா எகைன் பேக் டு த ஃபீல்டு. ஸோ வந்து சிட்ரஸ் பிளான்ட்ல லெமன் கிராப்ஸ்ல பார்த்தோம்னா ஏகப்பட்ட இந்த மரக்காய் பிரச்சனை, ப்ளஸ் வந்து இந்த கேங்கர் இஷ்யூஸு, ஃப்ரூட் ஃப்ளவர் ட்ராப்பு, இதெல்லாம் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த விசிட்டுக்காக தான் இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட திண்டுக்கல் வரைக்கும் வந்திருந்தோம். ஸோ ஒன் ஆஃப் அவர் கிளைண்ட் வந்து விசிட்டுக்காக கூப்பிட்டுருந்தாரு. ஸோ கம்ப்ளீட்டாக என்ன ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு 600-700 பிளான்ட் ஓவராலாக ஆல் டுகெதர் கலந்து. ஸோ இதுதான் வந்து ஃபீல்டு பார்த்துட்டு இதுக்கு உண்டான ப்ராப்ளம் என்னவோ அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மெஜாரிட்டி சிட்ரஸ் இருக்கிற இடங்களில் பார்த்தோம்னா இந்த மாதிரி டிப்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், மைட்ஸ் இன்ஃபெக்ஷனு, இந்த கரை இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி காயில் கோடு காய் இருக்கிறது, இந்த மாதிரி வந்து கரை இருக்கிறது, இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக. இது வந்து டிப்ஸ் மைட்ஸ் இன்ஃபெக்ஷனால் வர்றது. சேம் சில மைக்ரோநியூட்ரியன் டெஃபிஷியன்சியால் கூட இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக நியூட்ரியன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து மாறும். இதே பார்த்தீங்கன்னா இங்கே சிட்ரஸில் வந்து இன்னும் இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, இதில் ஹெவியாக வந்து நம்ம கீழே நியூட்ரியன்ஸ் இது கொடுக்காதனால பாருங்கள் நிறைய மாதிரி டைபேக் சிம்டம் மாதிரி வேறு பகுதியே சேர்ந்து அடிபடும். எல்லாரும் தெரிஞ்சு இந்த சிங்க பாருங்க, இதெல்லாம் டைபேக் சிம்டம். உங்களுக்கு இதெல்லாம் டைபேக் சிம்டம். இதெல்லாம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சிஓசி தவிர வேறு எதுவுமே நம்ம பெருசாக கொடுக்கறதில்ல. ஆனால் ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா சிட்ரஸில் வந்து நல்ல மகசூல் எடுக்க முடியும். இப்போ நிறைய இதில் டைபேக் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சிட்ரஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எலுமிச்சை சாகுபடியில் ஒரு நீட்டான மகசூல் நோக்கி நம்ம போகிறதுக்கு உண்டான எல்லா வகையான சாத்தியக்கூறுகளுமே வந்து இருக்குது. ஆனால் ப்ராப்பர் நியூட்ரியண்ட்டாக, ப்ராப்பர் கைடன்ஸோட, ப்ராப்பர் டீமோட இதோட போட்டோம் அப்படின்னா ஸோ நல்லாயிருக்கும். இந்த ஃபீல்டு இன்னும் ஒரு 3 மந்த் கழிச்சு இப்போ தான் நம்ம டேக் ஓவர் பண்ணுறோம். இன்னும் ஒரு 3 மந்த் கழிச்சு இதோட ரிசல்ட் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.